லன்ச் விளாக் பார்க்கலாமா? அப்பா ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச்சுக்கு மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். என்னோடய சிஸ் வந்து அதுக்கு தேவையான தக்காளிலாம் கட் பண்ணிட்டுருக்கா. என்னடி எத்தனை தக்காளி கட் பண்ணுறேன்? கட் பண்ணிவிட்டு கவுண்ட் பண்ணுறாங்க. அம்மா தான் எடுத்து வச்ச தக்காளி. எத்தனை? ஒரு 4-5 இருக்கும். ஓகே ஓகே, நம்ம எப்பயுமே தக்காளி அதனால மீடியம் சைஸில் 4-5. ஏன்னா நம்ம இந்த தக்காளி அதனால ஒரு 4-5 போட்டுருக்கோம். நம்ம எப்பயுமே புளி எவ்வளோ சேர்க்க மாட்டோம், அதுக்கு பதிலாக தக்காளி நிறையா சேர்த்துப்போம். அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பூண்டு, பச்சை மிளகாய், மாங்காய்லாம் கட் பண்ணணும். எங்கள் வீட்டில் எப்பவுமே தக்காளி கட் பண்ணுறப்ப இந்த இடத்துல இருக்கிறத இந்த இடத்துல இருக்குல்ல இந்த மாதிரி இதை வந்து எடுத்துட்டு தான் நாங்கள் கட் பண்ணுவோம். ஆனியன்லேயும் இந்த நடுவில் இருக்கிறத எடுத்துருவோம். அதோட சமைச்சு அது சாப்பிடும்போது வாயில் அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகும், எனக்கு பிடிக்காது. எங்கள் வீட்டோட லிட்டில் பிரின்சஸ் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. கேமராவுக்கு ஒரு ஹாய் சொல்லுடி. செம்மையாக காற்றடிக்குது, காற்றடிக்குது. இந்த சீசனில் இந்த மாதிரி அடிக்குமானே தெரில, அவ்வளோ காற்றடிக்குது. இந்த ஸ்டாண்டே கீழே விழுந்துச்சு, அவ்வளோ காற்றடிக்குது. எப்போ மாங்காய் வரைஞ்சி சாப்பிடுவது? எனக்கு மாங்காய் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இது மாங்காவை கட் பண்ணி உப்பு, கார மிளகாய் தூள்லாம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதோட புளிப்பு டேஸ்ட்டுக்கு இப்போ அவங்க மெயினாக வந்து கட் பண்ணி கொடுக்குது, அந்த மாங்காவை கட் பண்ணி சாப்பிடணும். அதுதான் நீ வந்திருக்க. ஆமாம் தெரியும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறாங்க ஹோட்டலில். கட் பண்ணி நீ ஃபாஸ்ட்டாக தான் நீ பண்ணுற. சில பேர் இது கட் பண்ணவே பயப்படுவாங்க தெரியுமா? நைஃப்பில் நீ எவ்வளோ அழகாக கட் பண்ணுறது. எல்லாம் மாங்காய்க்காக தான், எல்லாம் ஒரு பட்ட மாங்காய்க்காக. இன்றைக்கி நம்ம ஒரு ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதோட பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது பேர் என்னதுப்பா? மொதக்கண்டையா கடைசி கண்டையானது இப்படி ஒரு பேர் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அந்த மாதிரி ஃபிஷ் இருக்குது. அதோட நேம், அதோட பேர் இதுதானு சொல்லிட்டு தெரிஞ்ச யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யாரை பார்த்து நார்மல் மீன் நேமே தெரியாது இவளுக்கு, ஒரு சிலது தான் தெரியும். இதில் இந்த மீன் சுத்தம் மோசம், அவ்வளோதான், சுத்தமாக தெரியாது. ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த நேம் கேட்குறோம். ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன் வீடியோவில். அந்த ஃபிஷ்ஷை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு கவலை மீன் மாதிரி இருக்குது. கவலை மீனோட பெரிய சைஸ் மாதிரி இருக்குது. குழம்புக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிட்டா நம்ம குழம்புக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்பா ஃபிஷ் வாங்கிட்டு வரும்போதே மிளகாய் தூளும் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சாச்சு. கோதுமை மாவு காய வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவுமே அரைச்சாச்சு. இப்போ மெயினான டைமுக்கு வந்துட்டோம். மாங்காவை கட் பண்ண போகிறோம். ஒட்டு மாங்காய் பார்த்து கட் பண்ணுடி. அந்த நைஃப் எடுத்துட்டு வாங்க, இரு வரேன். ஓகே, கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்து கட் பண்ணுடி, கையெல்லாம் பார்த்து, தட்டு வழுக்க போகுது. பொறுமையாக பண்ணு. மீதி கூட அப்புறம் அப்பா கூட பண்ணுவார். நீ ஒன்று சாப்பிட்றதுக்கு பண்ணிவிடு. அரிஞ்சாச்சு மாங்காவை. சம்மர் டைம்லலாம் மாங்காவை கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சாப்பிடவே அப்படி ஒரு ஃபீல் சூப்பராக இருக்கும். மாங்காய் ஃபேவரட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அரிஞ்சு தட்டில் போய் விழுந்துச்சு. இதுக்கு மேலே ஸ்ட்ரென்த் இல்லை காரியத்துக்கு, இவ்வளோ தான் நம்மளால் முடியும். இது போதும்டி நமக்கு. சூப்பராக இருக்காங்க, செமையாக இருக்கும். ரொம்ப புளிப்பும் இல்லாமல் புளிப்பு தித்திப்பு மிக்சிங் இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு, அது மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ காற்று பாருங்க. உப்பு பறக்குது. எல்லா மாங்காயுமே இதே மாதிரி சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். குழம்புக்கு ஒரு மாங்காய் கூட இருக்காது. கலரை பார்த்தாலே தெரியலையா? அம்மா உனக்கு, டேடிக்கு அதுக்குள்ளே தான் ஆயிடுச்சு. நல்லா இருக்குமே.
இன்னைக்கு வந்து தண்டு கீரை கடையல், மீன் குழம்பு, மீன் வறுவல் பண்ணுறோமாமா. மீன் வறுவல் இன்னைக்கு லஞ்சுக்கு வேக வச்சாச்சு, அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து மார்னிங் இளநீ வாங்கிட்டு வந்திருந்தாங்க, தண்ணியும் வழிக்கும். நான் சாப்பிட்டுட்டேன். இது என்னோட பாப்பாவோட இது. அவள் வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டான் இந்த மாதிரி ஐட்டம்லாம். ஓட்டி வச்சா கூட அப்படி சாப்பிட மாட்டாங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நாளைக்கு மாங்காய் சேலஞ்ச் வைக்கணும்டி. ஒரு நிமிஷத்துல காலி ஆயிடும். ஒரே ஒரு 10 கொஞ்சம் கொஞ்சமா காலியாயின்னு இருக்கு. இப்போதான் கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட்டோம். நடுவில் ஒரு ரவுண்ட் போயிடுச்சு. இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஒரு ரவுண்டு, நெக்ஸ்ட் பார்ட். அது கொஞ்சம் கட் பண்ண டைட்டாக இருக்கு. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கட் பண்ணி சாப்பிட்டுருக்கோம். இந்த உனக்கு இது எனக்கு அது மட்டும் அது சாப்பிடாதுமா, ஹெல்த்தியாக சாப்பிடாது. கீரை கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ தாளிச்சிட வேண்டியதான். இங்கே ஒரு வேலை பண்ணின்னு இருக்கான். அடுத்தது கட் பண்ணி இந்த மாங்காவை சாப்பிட்டா பாருங்க. எனக்கு மாங்காய் அதிகமாக சாப்பிடக்கூடாது தெரியும். ரொம்ப புதுசு. அந்த இளநீ இருக்கே சாப்பிடு போதும். மாங்காய் சாப்பிடுது உங்களுக்கு. இதுக்கப்புறம் மாங்காய் கிடையாது, குழம்புக்கு தான். இப்போ இது கட் பண்ணால் பாதி வேகமாக வந்து டிப் பண்ணி அது சொல்ல வேண்டியதான். குழம்புக்கு தான் கட் பண்ண போகிறோம். நான் அப்பாவே கட் பண்ணி தருவார். உங்ககிட்ட கொடுத்தா நீ கட் பண்ணி வாயில் போட்டுருவேன். அப்புறம் குழம்புல போட எதுவும் இருக்காது. நோ, கொடுக்க மாட்டேன். ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணியாச்சு. இதோடைய தலையை கட் பண்ணி குழம்பு வைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. இதில் கொஞ்சம் இறா இருந்துச்சு, ப்ரான்ஸ். ஸோ அதையும் குழம்புலேயே போட்டுடலாம். இப்போ இது வறுக்கிறதுக்கு மசாலா போட்டு ரெடி பண்ணிக்கலாம். மீனுக்கு மிளகாத்தூள், உப்பு, பூண்டு எல்லாமே போட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி மீன் கூட சேர்த்து கரட்டி வச்சுக்கலாம். இந்த மீன் டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியல. குழம்புல மாங்காய் போட்டாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. ஃபிஷ்ஷையும் அடுத்து போட்டுடலாம். நான் ஃபிஷ் போடலாம். ஃபிஷ் போட்டுடலாம். ஃபிஷ்ஷு, ப்ரானு எல்லாமே போட்டுடலாம். ப்ரான் செம்மையாக இருக்க பார்க்கவே. சூப்பர். ப்ரான் போடணும். ப்ரானும் ஃபிஷ்ஷும் சேர்ந்து ஒரு மீன் குழம்பு இது. ஃபிஷ்ஷோடைய தலை எல்லாமே போட்டாச்சு. குழம்பு எல்லாமே ரெடியானது பார்க்கலாம். ஃபிஷ்ஷும் கரைஞ்சிச்சு போல. கரையில அந்த முள்ளுலேருந்து உதிர்த்து கொட்டிடுச்சு. முள்ளுலேருந்து கரைஞ்சிடுச்சு. ஆனால் குழம்புல அதோட அந்த பத்தை அதோட அந்த ஃப்ளஷ் அப்படியே தான் இருக்கு. ஃபிஷ் குழம்பு எப்படி இருக்கு பாருங்க. ஃபிஷ் மீனில் முள்ளுலேருந்து வந்துடுச்சு. மாங்காய் என்ன பாதி மாங்காய் கூட இல்லை போல. சாப்பிட்டேன் அதுக்குள்ள அந்த மீன்லாம் கரைஞ்சி போச்சு. உடைக்காத தானே நான் தெரியல. இந்த ஃபிஷ் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா? இப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உடைக்காம எடு. ஆல்ரெடி உடஞ்சி போய் தான் இருக்கு. உடஞ்சிடுச்சு. மாங்காய் ஏதாச்சும் போடுவோம். ஃபிஷ்ஷு தான் முழுசாக போட முடியல. அந்த மாங்காயை கொஞ்சம் என் வாயில் வைக்கிறீங்களா? இது கொடுக்குறேன். வெயிட். ஓகே. கீரையை மறந்துட்டோம் பாரு. ஃபிஷ் குழம்பு கீரையை நம்ம கொஞ்சமாக பேஸ்ட் பார்த்துடலாம். இங்கே இருக்க ஒயிட் ரைஸில் கொஞ்சமாக கீரை, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு. ஓகே. இந்த ஃபிஷ்ல கொஞ்சம் முள்ளுலாம் இருக்கு போல. இதுதான் கவலை மீன் மாதிரி தான் இருக்கு. பனங்கவலைன்னு சொல்லுவாங்களே அதுவா? இல்லை இது என்ன ஃபிஷ்னே தெரியல. முதல் கண்டுறாங்க. உங்களுக்கு நீங்களும் கொஞ்சம் இதை பற்றி தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். டேஸ்ட் பாரு இப்படி இருக்குன்னு. இப்படி இருக்கு. நல்லா தான் ஃபிஷ் சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க ஃபிஷ். குட்டி குட்டி முள் இருக்கு. முள்ளு கவலை மீன் மாதிரி கொஞ்சம் குட்டியாக இருக்கும். பட் ஃபிஷ் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிஷ் குழம்பு. நீ கேட்ட மாங்காய் வேணுமா? மாங்காய் சாப்பிடு. நான் சாப்பிட்றேன் அப்புறமா சாப்பிட்றேன். சாப்பிட்டு பாரு. இதை ரொம்ப நேரம் மாங்காய் மிக்க ஃபிஷ் குழம்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் கூட இந்த ஃபிஷ் எப்படி இருக்கும்னு நினச்சேன். பட் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. முள்ளு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சாப்பிடும்போது. நாங்கள் இப்போ எல்லோரும் சேர்ந்து வீட்டில் எல்லாருமே லஞ்ச் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.